ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ப்ரெட்டு எக்கு இது ரெண்டும் வச்சு நம்ம ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னும் வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸுன்னு வச்சுக்கலாம் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையானது இவ்வளோ மட்டும்தான். 2 எக்கு, 2 ப்ரெட்டு, சால்ட்டு, கொஞ்சமாக கொரியாண்டரு, அவ்வளோதான். கொரியாண்டர் வந்து கொத்தமல்லி இலையை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள், பெப்பரும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஃபஸ்ட்டு எக்கு உடச்சி ஊற்றிட்டு இந்த கொத்தமல்லி, உப்பு, நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து தோசை தவாவில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஆம்லேட்டை ஊற்ற போகிறோம். அது எப்படி ஊற்றுறோம் அப்படிங்கிறது தான் இதில் மேட்ரு. பசங்களுக்கு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும் போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பீட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒன்றா மிங்கிள் ஆகிற மாதிரி. இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி சுற்றியும் வந்து இந்த ஆம்லேட்டை ஊற்றிக்கலாம். இதை வந்து அப்படியே திருப்பி போட்டும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுட்டு ஒரு டைம் திருப்பி போட்டு பேக் சைடு வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை ரோல் பண்ணி நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். பட்டரு, நெய், எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து லைட்டாக இருந்தாலே போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. அந்த சைடு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணிக்கலாம். அப்படியேவும் கொடுக்கலாம், இந்த மாதிரி ரோல் பண்ணியும் கொடுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான், எந்த மாதிரி பசங்க விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதான், சீக்கிரமாக ரெடி ஆயிரும், ஒன்றுமே இதில் கஷ்டம் இல்லை. நான் அடுத்தது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் போட்டிருக்கேன், 5 பீஸாக போட்டிருக்கேன். அந்த கேப்பில் எல்லாமே நம்ம இந்த ஆம்லேட்டை ஊற்றும் போது அந்த ப்ரெட்டு பிரிஞ்சு போகாமல் ஒரே இடத்துலையே இருக்கும். இந்த சைடில் டர்ன் பண்ணி விடுறது வந்து ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பண்ணிடணும். அப்படி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அதை டர்ன் பண்ணும்போது திரும்ப திரும்ப விரிஞ்சிரும், இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகாது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மயோனஸ் வந்து நான் ஹோம்மேடாக தான் பண்ணேன். இதோட மேக்கிங் வீடியோவும் நான் அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.